இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 400 கிராம் சோயா எடுத்துருக்கேங்க. அதுலேயும் இந்த மாதிரி பெரிய சைஸ் சோயாவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இந்த சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சோயா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலையே இருக்கட்டுங்க, வெந்நி தண்ணியில். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் அந்த சோயாவை 2-3 தடவை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ சோயா நல்லா ஆறியும் வந்துருச்சு. இப்போ நல்லா அந்த சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ உங்களுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா சோயாவையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த சோயாவுக்கு எப்படி மசாலா சேர்க்குறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆச்சி சிக்கன் 65 பொடி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் 65 பொடியில் உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு தனியாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மசாலாவை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சோயாவோட எல்லா பக்கமும் நல்லா மசாலா வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு மிதமான தீயில் வச்சு ஒவ்வொரு சோயாவாக சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாங்க. உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன். 2 பட்டை, சின்ன பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி எடுத்துருக்கிறேன். 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த தக்காளியும் வதங்கணும், மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அதனால் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளியும் மசிஞ்சு வந்துருச்சு, எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கிரேவி ஓரளவுக்கு கெட்டியான பக்குவமாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கனில் செஞ்சு சாப்பிட்றது போல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை இது போல் செஞ்சு கொடுங்க. அப்புறம் பசங்க திருப்பி எனக்கு சிக்கனும் வேண்டாம், மட்டனும் வேண்டாம், எனக்கு சோயாவிலேயே செஞ்சு கொடுங்கம்மான்னு உங்களை தொல்லை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.